நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாக்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரிச்சு சந்தோஷமா பார்த்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர். ஸோ அவரோட டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட் பிரதர் நீங்க இருப்பீங்க. அவர் உட்காந்துருக்கும் போதே அவர் நின்று இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்பவுமே ஜாலியா நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில என்னையும் சட்டப்படம் எடுக்க வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ பொன்ராம் சாரோட டைரக்ஷன்ல எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக். ஸோ தலைவன் வந்து ஒரு 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 ரொமான்டிக் காமெடி ஜானரா இருக்கட்டும், இல்லை எனி ஜானர், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சார்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெஷலா கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனா இருக்கட்டும், விருமனா, இப்போ வந்து விருமனா இருக்கட்டும். ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்கா, இன்னும் ரூட்டடா இருக்கும் அந்த மியூசிக். ஸோ கொம்புசி படத்துக்கும் வெயிட்டிங் சார். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் சார். எஸ், சண்முக பாண்டியன் பிரதர், ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட். படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் சார், ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார், ஸ்னேகன் அண்ணன், எல்லாரையுமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர். ஸோ சாருக்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ரீசெண்டாக பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்துல தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அப்ப இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறாரு சரத்குமார் சார். அவருக்கு ஓல்டு கெட்ட போட்டு தான் அவரை வயசானவரா காமிக்க முடியுது. ஸோ அவ்வளோ எங்கா இருக்காரு. ஸோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத பார்க்கும்போது செம்மையா இருக்கு. இவர் ஒன் ஆஃப் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு ஹீரோவா நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களை மாதிரி பார்க்கும்போது தான் கத்துக்கணும்னு தோணுது. இன்னும் நாங்கள் அதை கத்துக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா கத்துக்கிறதுக்கு பேச அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும்ப்பா. அது நான் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு போறேன்ல, அப்படி போக கூடாதுப்பா சார். ஆக்சுவலா நான் ஜிம்முக்கு போறதுக்காக தான் சார் சீக்கிரமா கிளம்புறேன். பிகாஸ் திடீர்னு சார் ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஆஃப்டர் 10 o'clock ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஷூரா ஜிம்முக்கு தான் போறேன். இல்ல, எஸ் சார். டெய்லி போட்டோ அனுப்புறேன் நான் அவருக்கு. சார் நிஜமாவே ஜிம்முக்கு தான் சார் போறேன். இப்ப புதுசா ஜிம்முக்கு போறதுனால ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு சார். ட்ரை பண்றாரு, அது நடக்காது சார். நான் அப்படி எதுவும் நான் கோர்த்துட்டேன்னா அது அவர் நல்லதுக்காக தானே சார் இருக்கும். உங்களையும் அவரை கோர்த்துட்டா நல்லா தானே சார் இருக்கு. ரொம்ப நல்லது பண்ணீங்க மிஸ்டர் விக்னேஷ். தேங்க்யூப்பா. 10 மணிக்கு மேல எங்க போறேன்றத சொல்ற ஈவெண்டாப்பா இது. இல்ல, நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கொம்பு சிவி திரைப்படம் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களோட ஆஸ்தான கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் வந்து இதுல ஒரு பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அசார் மாஸ்டர்னா ஹுக் ஸ்டெப்னா அசார் மாஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருக்காரு. ரீசெண்டாக இருக்க ஹீரோவில் நானும் ஒருத்தன் எல்லாரும் கொரியோகிராஃபர். அண்ட் பிரதீப் ரங்கநாதனுக்கு, அப்புறம் சித்துக்கு, எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர், உங்கள் பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ், கொம்பு சிவி டீமுக்கும் என்னோட விஷஸ், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் வித் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ரியோ அவர்களே. இந்த கொம்பு சிவின்ற இந்த டைட்டில் வச்சு ஒரு கேள்வி ஜென்ரலா என்னப்பா கேள்விகளுக்கு ரெடியாவே அது இல்ல. ஜென்ரலா கொம்பு சீவி விடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் சும்மா இருக்கவங்கள போயிட்டு கொம்பு சீவி விட்டு இதுக்கு தயாராயிருக்கும் அப்படி சொல்லி, அப்படி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொம்பு சீவி விட்டு நீங்க பல்பு வாங்கின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்ல நீ யாரையாவது கொம்பு சீவி விட்டு இதை நான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல.
எனக்கு கொம்பு சீவிட்டு இல்ல, ஆக்சுவலி எனக்கு யாராவது கொம்பு சீவறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராவது இல்ல நீ இப்படி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியா இருந்தா மட்டும்தான் ஏத்துவேன். மோஸ்டா யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஸோ அதனால மாட்டிக்க மாட்டேன். வெரி குட் பிஹேவியர். சிறப்பு, மகிழ்ச்சி. சார் எதுக்கு சார் அவர் ஜிம்முக்கு போய் டெய்லி உங்களுக்கு போட்டோ அனுப்புறாரு? என்ன சார் ஓடிட்டு இருக்கு? கனெக்ஷன் சொல்லிட்டீங்களே, ஏதாவது நாங்க எதிர்பார்க்கலாமா சார்? மோர் டைட்டில் தம்ப்நெயிலுக்கு ஏதாவது கொடுங்க சார். ஷூர், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நான் சொல்வேன், ரியோ பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நீங்க ஒரு பிஎன்சி படம் பண்ணுங்கன்னுவேன். அது கண்டிப்பா நடந்துடும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், எப்பன்னு சொல்லுங்க சார், ஒன்னு பண்ணி விட்டுருவோம் சார். ஓகே, வாங்க பண்ணி விட்டுருவோம். ஓகே சார். சார் அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டும் நான் பண்றேன் சார். எஸ் எஸ். ஓகே சார். சார் இல்ல 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 சார், இப்ப வந்து ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணனும் நீங்க கேக்குறாருல சார், பின்னாடி வந்து அந்த படத்துல நடிக்கணும்னு கேட்பாரு சார். பின்னாடி இப்பவே கேக்குறேன், சூரியன் பிஸி ஆயிட்டாரு. இன்டர்நெட் அதான் கேக்குறாரு. இன்டர்நெட் அதான் சிறந்த குணச்சித்திர நடிகர் சார். நன்றி 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 ரியோ. தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதுக்கு. தேங்க்யூ பண்றோம் சார். நீங்க சொன்ன மாதிரியே சரத்குமார் சாருக்கு இந்த கெட்டவை பார்த்தோன்னு எனக்கும் அதை கேட்கணும்னு தோணுச்சு சார். நிறைய பேர் வன்மையா கண்டிப்பாங்க சார், நீங்க எப்படி அவர் வயசானவரா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அவரே கண்டிச்சிருப்பாரு உங்களை. முதல்ல எல்லாரும் கண்டிக்க போறாங்க. நீங்க சொன்ன அந்த அழகான பாண்டிங் பிட்வீன் த பிரதர்ஸ், நான் உள்ள வர்றப்ப கூட பார்த்தேன் ரியோ. உள்ள வர்றப்ப அவர் இன்னைக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் தம்பி அப்படி உள்ள வர்றப்ப அந்த என்ட்ரியை போட்டோ எடுக்கிறார், வீடியோ எடுக்கிறார். அது இருக்குல்ல, அது வந்து அந்த மனசு இருக்குல்ல, சகோதரனை அதை வந்து கொண்டாடுறது, ரசிக்கிறது. எத்தனை பேர் இருந்தா என்ன, எது கெத்து? நாமளா இருக்கிறது தான் கெத்துன்னு வளர்ந்துருக்காங்க அவங்க. ஸோ அப்படிதான் நம்ம அவங்கள பார்க்க முடியுது. கேப்டன் அவருடைய வளர்ப்பு அப்படி, பிரேமலதா மேம்னுடைய சொல்ல அப்படி. அதுதான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரியோ.